Praise the Lord. Praise the Lord. நாம் அனைவரும் இணைந்து ஜெபிப்போம். தந்தை, மகன், தூயாவின் பேராலே. ஆமென். அன்பு நிறைந்த எங்கள் பரலோக தந்தையே, இந்த அருமையான புதிய நாளுக்காகவும் இந்த நாளில் நீர் எங்களுக்கு வழங்கியிருக்கும் புதிய வாய்ப்புகளுக்காகவும் உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். இன்றைய வார்த்தை என்ற இந்த யூடியூப் தளத்தின் வழியாக, வாசகத்தின் வழியாக வெளிச்சம் என்ற இந்த நிகழ்வை காணும் ஒவ்வொரு அன்பு உள்ளங்களுக்காகவும் உம்மிடம் உருக்கமாக மன்றாடுகிறோம். அப்பா, அவங்க ஒவ்வொருவரையும் நீர் பேர் சொல்லி ஆசீர்வதியும் சுவாமி. ஆண்டவரே, அவங்களுடைய தேவைகள், ஏக்கங்கள், மனக்கவலைகள் எல்லாமே உமக்கு தெரியும். எங்கள் ஒவ்வொருவருடைய பாவங்களையும் மன்னியும். எங்க உள்ளத்தில் இருக்கிற அந்த கடினத்தன்மையை நீக்கி ஒரு இரக்கமுள்ள இதயத்தை எங்களுக்கு தாரும். நோயால வாடுறவங்கள உம்முடைய தெய்வீக குணமளிக்கும் கரங்களால தொட்டு சுகமளிப்பீராக. மனக்கவலையில் இருக்கிறவங்களுக்கு உம்முடைய வார்த்தையின் வழியாக ஆறுதலையும் நம்பிக்கையும் தாரும். நன்மை தீமையை பகுத்தறியும் ஞானத்தையும் தெளிந்த உள்ளத்தையும் தருமாறு மன்றாடுகிறோம். எங்கள் எண்ணத்தாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் செய்த பாவங்களையும் குறைகளையும் மன்னித்தருளும். நோயுற்றிருக்கும் உன் பிள்ளைகளுக்கு உடல் உள்ள நலனை தாரும். மனச்சுமையோடும் பொருளாதார நெருக்கடியிலும் குடும்ப பிரச்சனைகளிலும் தவிக்கும் உன் பிள்ளைகள் மீது உமது இரக்கத்தை பொழிந்து அவர்களுக்கு தேவையான அருளை வழங்கி வழி நடத்தும். உம்முடைய வார்த்தையின் மூலம் அவங்க உள்ளங்களுக்கு ஆறுதலையும் காயங்களுக்கு மருந்தையும் அவங்களுடைய குழப்பங்களுக்கு தெளிவையும் தாரும். நாங்கள் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களை மன்னித்து உம்முடைய தூய ஆவியின் அருளால் எங்களை நிரப்பும். ஆயன் இல்லாத ஆடுகளைப் போல தவிக்கிற உள்ளங்களுக்கு நீரே நல்ல ஆயனாக இருந்து வழிநடத்தும். குறிப்பாக இந்த உலகில் உமது மந்தையை வழிநடத்தும் மேய்ப்பர்களான எங்கள் குருக்கள், மறைக்கல்வி பணியில் ஈடுபடும் ஆசிரியர்கள், அயராது உழைக்கும் நற்செய்தி பணியாளர்கள் அனைவரையும் உமது திருக்கரங்களில் ஒப்படைக்கிறோம். அவர்கள் உமது இரக்கத்தின் முகமாக இருந்து மக்களை அன்போடும் கரிசனையோடும் வழிநடத்திச் செல்லத் தேவையான அருளை வழங்கும். எங்கள் நாடுகளையும் சமூகங்களையும் ஆண்டு வழிநடத்தும் தலைவர்களுக்கு சாலமோனுக்கு நீர் வழங்கிய ஞானத்தை வழங்கும். அதன் மூலம் அவர்கள் நீதியுடனும் நேர்மையுடன் சரியான முடிவுகளை எடுத்து மக்களை வழிநடத்த துணை புரியும். வாழ்க்கையில் வழிகாட்டுதல் இன்றி தவித்து நிற்போர், உம்மை உண்மையான இதயத்தோடு தேடிக்கொண்டிருப்போருக்கு வழியும் உண்மையும் வாழ்வுமாகிய கிறிஸ்துவாகிய நீரே வழிகாட்டியாக இருந்து அவர்களை அரவணைத்து உமது தெய்வீக அமைதியை அவர்களுக்கு அளித்தருளும். தந்தையே, இன்றைய வாசகங்கள் வழியாக நீர் எங்களோடு பேசுங்க. நாங்க கேட்க வேண்டிய ஞானத்தையும் ஓய்வெடுக்க வேண்டிய அவசியத்தையும் அப்புறம் மத்தவங்க மேல இரக்கம் கொள்ள வேண்டிய அந்த நல்ல பண்பையும் எங்களுக்கு கற்றுத்தாரும். எங்கள் மீது உமது இரக்கத்தையும் அருளையும் பொழிந்தருளும். இந்த மன்றாட்டுகள் அனைத்தையும் எங்கள் சகோதரரும் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் பெயரில் திருமுன் வைக்கிறோம் எங்கள் அன்பு தந்தையே. ஆமென். ஆமென். இன்று பிப்ரவரி 7, 2026 சனிக்கிழமை. பொதுக்காலம் 4ஆம் வார வாசகங்களை நாம சிந்திக்க போறோம். இன்று நாம சிந்திக்க போற வாசகங்களோட ஆன்மாவோட ரொம்ப அழகா பொருந்தி போற ஒரு ஸ்டோரி. சொல்லுங்க. ஒரு பெரிய மல்டிநேஷனல் கம்பெனியோட CEO, அதாவது தலைமை நிர்வாக அதிகாரி ஒருத்தர் இருந்தாரு. சரி. அவருடைய வாழ்க்கை ஒரு நிற்காத ரயில் பயணம் மாதிரி. காலையில ஒரு மீட்டிங், மதியம் ஒரு கான்ஃபரன்ஸ் கால், சாயங்காலம் பிசினஸ் டின்னர். ஓய்வுக்கே இடமில்லாத ஒரு வாழ்க்கை. ஆமா, ஒரு நொடி கூட ஓய்வில்லாம ஓடிக்கிட்டே இருந்தாரு. அப்படி ஒரு நாள் ஒரு முக்கியமான மீட்டிங் முடிச்சுட்டு ரொம்ப டயர்டா தன் காருக்கு வர்றாரு. அடுத்த மீட்டிங்குக்கு நேரமாச்சுங்கிற அவசரத்துல கார் கிளம்புது. அப்போ சிக்னல்ல கார் நின்னப்போ ஜன்னல் வழியா பாக்குறாரு. என்ன பாக்குறாரு? சாலையோரத்துல ஒரு சின்ன பையன் பசியால வாடின முகத்தோட கையேந்தி நிக்கிறான். ஒரு நொடி அந்த முகம் அவர் மனசை என்னமோ பண்ணுச்சு. ஆனா அடுத்த நொடியே ஐயோ மீட்டிங்குக்கு லேட் ஆகுதே அப்படிங்கிற எண்ணம் மேல வந்துருச்சு. சிக்னல் மாறினதும் கார் அந்த பையனை கடந்து வேகமா போயிடுச்சு. ஓ சரி. சில வாரங்கள் கழிச்சு அவர் ஒரு லாங் லீவ் எடுத்துக்கிட்டு ஒரு அமைதியான மலைப்பகுதிக்கு போறாரு. ஒரு பிரேக். ஆமா, அங்க அந்த பேரமைதியில செல்போன் சத்தம் இல்ல, மீட்டிங் அவசரம் இல்ல. அப்பதான் அவரை பத்தி அவரே யோசிக்க நேரம் கிடைக்குது. அந்த அமைதியான நேரத்துல காரணமே இல்லாம அந்த சிக்னல்ல பார்த்த பையனோட முகம் திரும்ப அவர் ஞாபகத்துக்கு வருது. அப்போதான் அவருக்கு புரியுது. கரெக்ட். அப்போதான் அவர் உணர்றாரு, அடடா, நம்ம ஓய்வில்லாத ஓட்டம் அடுத்தவங்களோட தேவையை பார்க்க முடியாதபடி நம்ம கண்ணை மறைச்சிடுச்சேன்னு. ரொம்ப ஆழமான ஒரு உணர்தல். ஓய்வுங்கிறது உடம்புக்கு கொடுக்கிற பிரேக் மட்டும் இல்ல,
அது நம்ம மனசை மென்மையாக்கி மத்தவங்க மேல இரக்கம் காட்ட வைக்கிற ஒரு வரம்னு அந்த நிகழ்வு அவருக்கு கத்துக் கொடுத்துச்சு. அருமையான ஒரு சிந்தனை. இந்த நிகழ்வு தான் சொல்லப்போனா இன்றைய வாசகங்களோட மையப்புள்ளி. ஆமா, சாலமோன் அரசர் ஞானத்தை கேட்கறது, இயேசு தன் சீடர்களுக்கு ஓய்வு கொடுக்க நினைக்கிறது, ஆனா மக்களோட தேவையை பார்த்து இரக்கம் கொள்றதுன்னு. ஞானம், ஓய்வு, இரக்கம், இந்த 3 கருப்பொருள்களையும் இன்றைய வாசகங்கள் ரொம்ப அழகா இணைக்குது. சரி, நம்ம முதல் வாசகத்துக்குள்ள போகலாமா? போகலாம். முதல் அரசர்கள் முதல் நூல்ல இருந்து வருது. அதிகாரம் 3, வசனங்கள் 4-13 வரை. இங்க மாபெரும் அரசனான சாலமோன் கிட்ட கடவுளே நேரடியா வந்து உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் அப்படின்னு கேக்குறாரு. ஆமா, சாலமோன் என்ன கேட்டார், கடவுள் என்ன கொடுத்தாருங்கிறத பத்தி தான் நாம விரிவாக பார்க்க போறோம். சரி, நாம வாசகத்தோட தொடக்கத்துக்கே போலாம். 4வது வசனம் சொல்லுது, அரசர் கிபியோனுக்கு பலியிடச் சென்றார், ஏனெனில் அதுதான் முதன்மையான தொழுகை மேடையாக இருந்தது. ஆமா, அந்த நேரத்துல கிபியோன் தான் ஒரு முக்கியமான வழிபாட்டு தலமா இருந்துச்சு. அங்க சாலமோன் என்ன பண்றாருன்னா, அந்த பலிபீடத்தின் மேல் சாலமோன் 1000 எரிபலிகளை செலுத்தினார். 1000 எரிபலிகள். இது ஏதோ சாதாரண எண்ணிக்கை இல்ல. இல்லவே இல்ல. ஒரு மாபெரும் அரசனோட முழுமையான அர்ப்பணிப்பை இது காட்டுது. கடவுள் மேல அவர் வச்சிருந்த அந்த ஆழமான பக்திய, ஈடுபாட்ட காட்டுது. சரிதான். தன்னோட ஆட்சியை தொடங்குறதுக்கு முன்னாடி தாம் பலத்தையோ படையையோ நம்பாம கடவுளோட ஆசீர்வாதத்தை முழுசா தேடி போறாரு. ஆமா, என் ஆட்சி என் திறமையால இல்ல, உம்மோட அருளால மட்டும்தான் நல்லா இருக்க முடியும்னு அவர் செயல்ல காட்டுறாரு. இந்த 1000 பலிகள் அவரோட நன்றி உணர்ச்சிக்கு ஒரு பெரிய உதாரணம். மிக சரியா சொன்னீங்க. அப்படி ஒரு முழுமையான அர்ப்பணிப்புக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு 5வது வசனம் சொல்லுது. அன்றிரவு கிபியோனில் ஆண்டவர் சாலமோனுக்கு கனவில் தோன்றினார். திருவிவிலியத்துல இது ஒரு முக்கியமான நிகழ்வு இல்லையா? கடவுள் கனவுகள் வழியா பேசுறது. ஆமா, தொடக்க நூல்ல யாக்கோபு, யோசேப்ல ஆரம்பிச்சு புதிய ஏற்பாட்டுல புனித யோசேப் வரைக்கும் நிறைய உதாரணங்கள் இருக்கு. சாலமோனோட வாழ்க்கையில இந்த கனவு ஒரு பெரிய திருப்புமுனை. அந்த திருப்புமுனைக்கு காரணமே கடவுள் கேக்குற அந்த ஒரு கேள்விதான். என்ன கேள்வி? உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள். இத நம்ம ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ஆமா, பிரபஞ்சத்தையே உருவாக்குன கடவுள் நம்ம முன்னாடி இப்படி ஒரு பிளாங்க் செக் கொடுத்தா நாம என்ன கேட்டிருப்போம்? ஒருவேளை நீண்ட ஆயுள், கோடிக்கணக்கில் பணம், எதிரிகளே இல்லாத ஒரு வாழ்க்கை, இப்படிதானே நம்ம லிஸ்ட் போகும். இதெல்லாம் தான் மனுஷங்க இயல்பா தேடுற விஷயங்கள். கடவுள் இந்த கேள்வியை கேட்டு சாலமோனோட உள்ளத்தை, அவரோட முன்னுரிமைகளை சோதிக்கிறாரு. சாலமோனோட பதில் அது அவருடைய ஆன்மீக முதிர்ச்சியையும் ஞானத்தையும் வெளிப்படுத்துது. ஆமாமா, அவர் தனக்காக எதுவுமே கேட்கறதுக்கு முன்னாடி முதல்ல என்ன செய்யறாரு? கடவுள் தன் தந்தை தாவீதுக்கு செஞ்ச நன்மைகளை நினைச்சு பார்க்கறாரு. 6வது வசனத்துல சொல்றாரு, அடியாராகிய என் தந்தை தாவீது உமது பார்வையில் உண்மையோடும் நீதியோடும் நேரிய உள்ளத்தோடும் நடந்து கொண்டார். அதனால் நீர் அவருக்கு பேரன்பு காட்டினீர். எவ்வளவு அழகான ஒரு தொடக்கம் பாருங்க. இதுதான் நன்றி உணர்வு. நான் இந்த இடத்துல நிக்கிறதுக்கு காரணம் என் தகுதி இல்ல, என் தந்தைக்கும் எனக்கும் நீங்க காட்டின அன்புதான் அப்படின்னு முதல்ல ஏத்துக்கிறாரு. இது ஜெபத்தோட மிக முக்கியமான முதல் படி. சரிதான். நம்ம தேவைகளை கடவுள் முன்னாடி வைக்கிறதுக்கு முன்னாடி அவர் ஏற்கனவே செஞ்ச நன்மைகளுக்கு நன்றி சொல்றது. அடுத்துதான் நம்ம பாக்குறது அவரோட தாழ்மை. 7ஆம் வசனத்துல, என் கடவுளாகிய ஆண்டவரே, நானோ செய்வதறியாத சிறுபிள்ளை அப்படிங்கிறாரு. யோசிச்சு பாருங்க, ஒரு பெரிய பேரரசோட அரியணையில உட்கார்ந்து இருக்கிற ஒரு மன்னன் தன்னை ஒரு சிறு பிள்ளைன்னு சொல்றாரு. ஆச்சரியமா இருக்கு. இது ஏதோ ஒரு போலியான தாழ்மை இல்ல. இல்லவே இல்ல. அந்த பொறுப்போட கணம் அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. எண்ண முடியாத, கணக்கிட முடியாத இந்த பெரிய மக்களை நான் எப்படி வழி நடத்துவேன் அப்படிங்கிற கேள்வி அவருக்கு இருக்கு. தன் சொந்த அறிவால இதை செய்ய முடியாதுங்கிற உண்மை அவருக்கு புரிஞ்சிருக்கு. அந்த போதாமைய அவரு கடவுள் முன்னாடி நேர்மையா ஒப்புக்கிறார். இதுதான் உண்மையான ஞானத்தோட தொடக்கம். நம்ம பலவீனங்களை நம்ம எப்போ ஒப்புக்கிறோமோ அப்பதான் கடவுளோட பலம் நம்ம கிட்ட செயல்பட ஆரம்பிக்கும். இன்னொன்னும் கவனிக்கணும், அவர் அந்த மக்களை என் மக்கள்னு சொல்லல. கரெக்ட். 8ஆம் வசனத்துல உமக்கு என நீர் தெரிந்து கொண்ட திரளான மக்கள் அப்படின்னு சொல்றாரு. அதாவது அவர் தன்னை ஒரு அரசனா காக்கல, கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களோட ஒரு பணியாளனா, ஒரு மெய்ப்பனா பாக்குறாரு. ஆமா, இந்த ஆட்சி, இந்த மக்கள், இந்த அதிகாரம் எல்லாமே கடவுளுடையது, நான் ஒரு கருவை மட்டும்தாங்கிற தெளிவான புரிதல் அவருக்கு இருந்துச்சு. இந்த நன்றியுணர்வோட, இந்த தாழ்மையோட அவர் கடைசியா தன் கோரிக்கையை சொல்றாரு. 9வது வசனம் தான் இந்த வாசகத்தோட இதயம்னே சொல்லலாம். என்ன கேக்குறாரு?
ஆகவே மக்களுக்கு நீதி வழங்கவும் நன்மை தீமையை பகுத்தறியவும் தேவையான ஞானம் நிறைந்த உள்ளத்தை அடியனுக்கு தந்துருளும். எவ்வளவு அற்புதமான ஒரு கோரிக்கை பாருங்க. அவர் வெறும் அறிவை மட்டும் கேட்கல, ஞானம் நிறைந்த உள்ளத்தை கேட்கிறாரு. ஆமா, இப்ரேய மொழியில லேவ் ஷோமேயா அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். அதுக்கு நேரடி பொருள் கேட்கும் இதயம் அல்லது செவிசாய்க்கும் உள்ளம். அருமையான விளக்கம். அவர் கேட்டது வெறும் தகவல்களை பகுத்தறிகிற மூளைய இல்ல, கடவுளோட குரலுக்கும் மக்களோட தேவைக்கும் செவிசாய்க்கிற ஒரு இதயத்தை தான் கேட்டாரு. அதுவும் எதுக்காக? தன் சொந்த பெருமைக்காகவோ அறிவாளின்னு பேர் வாங்கறதுக்காகவோ இல்ல. இல்லவே இல்ல. மக்களுக்கு நீதி வழங்கவும் நன்மை தீமையை பகுத்தறியவும், அதாவது தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு சரியா நிறைவேற்றதுக்காக. இது முற்றிலும் சுயநலம் இல்லாத பொதுநலனை மட்டுமே நோக்கமாக கொண்ட ஒரு ஜெபம். ஒரு நல்ல தலைவருக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான பண்பு இதுதான். தன் நலனை விட மக்களோட நலனுக்கு முன்னுரிமை கொடுக்கிறது. சாலமோனோட இந்த சுயநலமில்லாத ஜெபம் கடவுளுக்கு எவ்வளவு பிடிச்சிருந்ததுன்னு அடுத்த வசனங்கள் காட்டுது. 10வது வசனம் சாலமோனின் இந்த கோரிக்கை ஆண்டவருக்கு உகந்ததாய் இருந்ததுன்னு சொல்லுது. ஏன் உகந்ததா இருந்துச்சு? அதுக்கு காரணத்தையும் கடவுளே சொல்றாரு இல்லையா? ஆமா, 11வது வசனத்துல சொல்றாரு, நீடிய ஆயுளையோ செல்வத்தையோ நீ கேட்கவில்லை, உன் எதிரிகளின் சாவையோ நீ விரும்பவில்லை. ஆனா இதெல்லாம் தான் பொதுவா அதிகாரத்துல இருக்கிறவங்க விரும்புவாங்க. கரெக்ட், இதுதான் உலகத்தோட போக்கு. ஆனா சாலமோன் நீதி வழங்க தேவையான ஞானத்தை மட்டும்தான் கேட்கிறாரு. ஒரு நாட்டோட உண்மையான பாதுகாப்பு அதோட ஆயுதங்கள்லயோ செல்வத்திலயோ இல்ல, நீதியில தான் இருக்குன்னு அவர் உணர்ந்திருக்காரு. ஆமா, எங்க நீதி நிலைநிறுத்தப்படுதோ அங்க மக்கள் அமைதியா சந்தோஷமா இருப்பாங்க. நாடு தானா செழிப்படையும். இந்த ஆழமான புரிதல் கடவுளை ரொம்ப கவர்ந்திருக்கு. அதோட விளைவா கடவுளோட பதில் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. அவர் கேட்டதை மட்டும் கடவுள் கொடுக்கல. கடவுளோட வள்ளல் தன்மை இங்க வெளிப்படுது. 12வது வசனத்துல சொல்றாரு, நீ கேட்டபடியே நான் செய்கிறேன், உனக்கு நிகராக உனக்கு முன்னே எவரும் இருந்ததில்லை, உனக்கு பின்னே இருக்க போவதுமில்லை, அத்தகைய ஞானமும் பகுத்தறியும் ஆற்றலும் நிறைந்த உள்ளத்தை உனக்கு வழங்குகிறேன். இது அவர் கேட்ட வரத்துக்கு நேரடியான ஒரு நிறைவான பதில். ஆனா கடவுள் அதோட நிறுத்தல. அதுதான் இன்னும் ஆச்சரியம். 13வது வசனத்துல, மேலும் நீ கேளாத செல்வத்தையும் புகழையும் உனக்கு தருவேன், ஆகையால் உன் வாழ்நாள் முழுவதிலும் உனக்கு இணையான அரசன் எவனும் இரான் என்கிறார். இதுதான் கடவுளோட பேரன்பு. நாம் அவர்கிட்ட சரியானதை கேட்கும்போது அவர் அதை கொடுக்கறது மட்டுமில்லாம நம்ம கேட்காத ஆனா நமக்கு தேவையானதையும் சேர்த்து கொடுக்கறாரு. ஆமா, இது நம்ம ஆண்டவர் இயேசு மத்திய நற்செய்தி 6:33 சொன்னதுக்கு ஒரு சிறந்த உதாரணம். முதலில் அவருடைய ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள், அப்பொழுது இவையெல்லாம் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். சாலமோன் கடவுளுக்குரிய நீதியை முதன்மைப்படுத்தினான். கடவுளோ அவருக்கு தேவையான உலக காரியங்கள் எல்லாத்தையும் நிறைவா கொடுத்தார். நிச்சயமா இந்த வாசகம் நம்மளோட அன்றாட ஜெபங்களை பத்தி யோசிக்க வைக்குது. ஆமா, நம்ம ஜெபப்பட்டியல கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்க்கணும். அதுல பெரும்பாலும் என்ன இருக்கு? என்னோட உடல்நலம், என்னோட வேலை, என் குடும்பத்தோட தேவைகள், என் பிள்ளைகளோட படிப்பு, என் பொருளாதார பிரச்சனைகள். இதெல்லாம் கேட்கறது தப்பு இல்ல. நம்ம தேவைகளை கடவுள்கிட்ட சொல்றதுல தப்பே இல்ல. ஆனா சாலமோனை போல நம்ம பொறுப்புகளை சரியா செய்ய தேவையான ஞானத்தை நம்ம கேக்குறோமா? சரியானத பகுத்தறிகிற திறனை நம்ம கேக்குறோமா? இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. ஒரு குடும்பத் தலைவரா என் குடும்பத்தை ஞானமா வழிநடத்த எனக்கு கேட்கும் இதயத்தை தாரோன்னு நம்ம கேக்குறோமா? இல்ல, ஒரு பணியாளரா என் வேலையை நேர்மையாவும் சரியாவும் செய்ய தேவையான ஆற்றலை தாரோன்னு கேக்குறோமா? ஒரு மாணவரா நான் கற்கிற கல்வி சுயநலத்துக்காக இல்லாம இந்த சமூகத்துக்கு பயன்படுற ஞானமா மாற அருள் தாரோன்னு மண்டாடுறோமா? ஆமா, நம்ம ஜெபத்தோட மையத்தை எனக்கு அப்படிங்கறதுல இருந்து உமக்காக அல்லது பிறருக்காகன்னு மாத்தும்போது அது கடவுளுக்கு உகந்ததா மாறுது. நம்ம சொந்த தேவைகளை விட கடவுளோட சித்தத்தையும் நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளையும் நம்ம முதன்மைப்படுத்தும் போது சாலமோனை ஆசிர்வதிச்சது போல கடவுள் நம்மையும் நிறைவா ஆசிர்வதிப்பார். நம்ம தேவைகள் என்னன்னு நம்மளை விட அவருக்கு நல்லா தெரியும். நாம சரியானதை தேடும்போது அவர் மத்த எல்லாத்தையும் பாத்துக்குவாருங்கிறது தான் இந்த வாசகம் நமக்கு தர்ற அசைக்க முடியாத நம்பிக்கை. சாலமோன் கடவுளோட சித்தத்துக்கு ஏத்த ஞானத்தை தேடினப்போ உலக தேவைகளும் அவருக்கு பரிசா கிடைச்சது. இந்த ஞானத்துக்கான தேடல் நம்ம பதிலுரை பாடலையும் ரொம்ப அழகா எதிரொலிக்குது. திருப்பாடல் 119. ஆமா, ஆண்டவரே எனக்கு விதிமுறைகளை கற்பித்தருளும் அப்படிங்கிற பல்லவியோட தொடங்குது. இது சாலமோனோட ஜெபத்தோட ஒரு தொடர்ச்சி மாதிரி இருக்கு. ஆமா, இந்த திருப்பாடல் முழுக்கவே கடவுளோட வார்த்தையின்படி வாழ்றதோட முக்கியத்துவத்தை பத்தி தான் பேசுது. இப்போ 9வது வசனம், இளைஞன் தன் நடத்தையை மாசற்றதாய் காத்துக்கொள்வது எவ்வாறு?
உம் வார்த்தையை கடைப்பிடிப்பதால் அன்றோ. இந்த வசனம் இது காலத்தையே கடந்து நிக்கிற ஒரு கேள்வி இல்லையா? குறிப்பா இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் மனசுல அடிக்கடி வர ஒரு கேள்வி. ஆமா, நிச்சயமா. நம்மள சுத்தி எத்தனையோ ஈர்ப்புகள், கவனச்சிதறல்கள், சோஷியல் மீடியா, நண்பர்களோட அழுத்தம், தவறான பழக்கங்கள்னு பல திசைகள்ல நம்ம மனசு இழுக்கப்படுது. இந்த சூழல்ல ஒரு இளைஞனோ இல்ல ஒரு யுவதியோ தன்னோட வாழ்க்கைய, நடத்தைய தூய்மையா வச்சுக்கிறதுங்கிறது ஒரு பெரிய போராட்டமாவே இருக்குது இல்லையா? நிச்சயமா. அந்த போராட்டத்துக்கு ரொம்ப தெளிவான, நேரடியான ஒரு பதில்தான் திருப்பாடலாசிரியர் இங்க தர்றாரு. உன் வார்த்தையை கடைப்பிடிப்பதால் அன்றோ. கடவுளோட வார்த்தைங்கிறது வெறும் அச்சிட்டு எழுத்துக்கள் மட்டும் இல்ல. அது உயிருள்ள ஒரு சக்தி. ஆமா, அது உயிருள்ள, ஆற்றல் மிக்க ஒரு சக்தி. திருவிவிலியமே சொல்லுது, கடவுளின் வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் மிக்கது, இரு பக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது அப்படின்னு. அது நம்ம பாதைக்கு வெளிச்சம் காட்டுற ஒரு விளக்கு. அடர்ந்த இருட்டுல வழிகாட்டுற மாதிரி. ஆமா, நம்ம தடுமாறி விழாம சரியான வழியை காட்டுற ஒரு பிரகாசமான ஒளி. ஒரு தாய் தன் குழந்தைய கைப்பிடிச்சு பள்ளத்துல விழாம முள்ளுல சிக்காம கூட்டிட்டு போற மாதிரி கடவுளோட வார்த்தை இந்த உலகத்தோட பாவ வழிகள்ல நம்ம சிக்காம பாதுகாப்பா வழி நடத்துது. அடுத்தது வசனம் 10. முழு மனத்தோடு உம்மை நான் தேடுகின்றேன், உம் கட்டளைகளை விட்டு என்னை விலக விடாதேயும். இந்த வசனத்துல பாருங்க, முழு மனத்தோடுங்கிற அந்த சொற்றொடர் ரொம்ப ஆழமானது. இது ஏனோதானோன்னு தேடுறதில்ல. கடமைக்கு சேரதில்ல. ஆமா, ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு மட்டும் போறது மாதிரியோ இல்லனா கஷ்டம் வரும்போது மட்டும் ஜெபிக்கிறத மாதிரியோ இல்ல. இது ஒரு முழுமையான அர்ப்பணிப்பு. நம்மளோட சிந்தனை, சொல், செயல், நம்ம நேரம், நம்ம திறமைகள் எல்லாத்தையும் வச்சு கடவுளை தேடுறது. ஆண்டவரே, என் வாழ்க்கையில நீங்க தான் முதன்மையானவர்னு ஏத்துக்கிட்ட தேடுற ஒரு உண்மையான தேடல். ஆமா, அந்த உண்மையான தேடலோட வெளிப்பாடுதான் வசனத்தோட 2வது பகுதி. உம் கட்டளைகளை விட்டு என்னை விலக விடாதேயும்னு ஜெபிக்கிறது. சரிதான். இது நம்மளோட மனித பலவீனத்தை நாம முழுசா ஏத்துக்கிறத காட்டுது. ஆண்டவரே, என் சொந்த பலத்தால மட்டும் உங்க வழியில என்னால நிக்க முடியாது. நான் தடுமாறக்கூடியவன், வழிவிலகி போகக்கூடியவன். அதனால நீங்களே என்ன பலமா பிடிச்சுக்கோங்கன்னு கேக்குற ஒரு தாழ்ச்சியான மனநிலை. ஆமா, ஒரு கெம்சமான மனநிலை. இதுதான் உண்மையான விசுவாசத்தோட அடையாளம். நம்ம சக்திய நம்பாம கடவுளோட சக்திய முழுசா சார்ந்திருக்கிறது. கரெக்ட். வசனம் 11. உமக்கெதிராய் நான் பாவம் செய்யாதவாறு உமது வாக்கை என் இதயத்தில் இருத்தியுள்ளேன். இந்த சிந்தனை எவ்ளோ அழகா இருக்கு பாருங்க. கடவுளோட வார்த்தைய புத்தக அலமாரியில இல்ல, என் இதயத்தில் இருத்தியுள்ளேன்னு சொல்றாரு. ஆமா, இதயம்ங்கிறது நம்ம வாழ்க்கையோட ஒரு கண்ட்ரோல் ரூம் மாதிரி இல்லையா? நம்ம உணர்வுகள், ஆசைகள், முடிவுகள் எல்லாமே அங்கிருந்து தான் வருது. சரிதான். அப்போ அந்த மையமான இடத்துல கடவுளோட வார்த்தைய வைக்கும்பொழுது அது நம்ம முழு வாழ்க்கையுமே ஆள ஆரம்பிக்குது. இது சும்மா சில வசனங்களை மனப்பாடம் பண்றது மட்டும் கிடையாது. அதுதான் முக்கியமான விஷயம். அந்த வார்த்தைகளை நம்ம வாழ்க்கையோட தத்துவமா, நம்ம சிந்தனையோட அடித்தளமா மாத்துறது. ஆமா, மிகச்சரி. அப்படி இதயத்துல ஆழமா பதிக்கப்பட்ட வார்த்தை இருக்குதே, அது சோதனை வரும்போது ஒரு ஆட்டோமேட்டிக் வார்னிங் சிஸ்டம் மாதிரி வேலை செய்யும். ஒரு உதாரணம் சொல்லுங்களே. இப்ப பாருங்க, மத்தவங்கள பத்தி புறம் பேசணும்னு ஒரு எண்ணம் வருது. அப்போ இதயத்துல இருக்கிற உங்கள் அடுத்திருப்பவரிடம் அன்பு கூறுங்கள் என்ற வார்த்தை நம்ம நாவ அடக்கும் இல்லையா? ஆமா. நேர்மையற்ற வழியில பணம் சம்பாதிக்க ஒரு வாய்ப்பு வரும்போது நேர்மையற்ற செல்வம் நிலைக்காதுன்ற வார்த்தை நம்ம மனசாட்சி தட்டி இழுப்போம். ஆக இதயத்துல இருக்கிற வார்த்தை பாவம் நம்மள நெருங்கிறதுக்கு முன்னாடியே நம்மள பாதுகாக்கிற ஒரு சக்தி வாய்ந்த ஆன்மீக கவசம் மாதிரி செயல்படுது. அருமை. அடுத்தது வசனம் 12 மற்றும் பல்லவி. ஆண்டவரே, நீர் போற்றுதற்குரியவர், எனக்கு உம் விதிமுறைகளை கற்பித்தருளும். இங்க ஜெபத்தோட முறையே திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். கடவுள்கிட்ட எதையாவது கேட்கறதுக்கு முன்னாடி அவரை போற்றி புகழணும். முதல்ல புகழ்ச்சி, அப்புறம்தான் வேண்டுகோள். ஆமா, ஆண்டவரே நீர் போற்றுதற்குரியவர்னு சொல்லும்போது நம்ம தேவைகளை தாண்டி கடவுளோட மகத்துவத்தை நம்ம முன்னிலைப்படுத்துறோம். நீர் எவ்வளவு பெரியவர், எவ்வளவு வல்லமை உள்ளவர்னு அறிக்கையிடுறோம். இந்த புகழ்ச்சி நம்மள தாழ்ச்சிக்கு வழிநடத்துது. அந்த தாழ்ச்சியான மனநிலையோடு தான் எனக்கு உம் விதிமுறைகளை கற்பித்தருளும்ன்ற வேண்டுதல் வருது. இது ஒரு மாணவனோட மனநிலை. ஆமா, ஆண்டவரே, எனக்கு எல்லாம் தெரியும் நான் நினைக்கல. நான் ஒரு மாணவன், நீங்க தான் என் ஆசிரியர், எனக்கு உங்க வழிகளை கத்துக் கொடுங்கன்னு கேக்குறோம். நாம எவ்ளோ படிச்சிருந்தாலும், என்ன பெரிய பதவியில இருந்தாலும், கடவுளோட வார்த்தைக்கு முன்னாடி நாம எல்லாரும் மாணவர்கள் தான்.
சரிதான். அந்த மனநிலையோட திருவிவிலியத்தை வாசிக்கும்போது கடவுள் நிச்சயமா நமக்கு புதிய வெளிச்சத்தை தருவாரு. அடுத்த வசனம் 13. உம் வாயினின்று வந்த நீதி தீர்ப்புகளையெல்லாம் என் இதழால் எடுத்துரைக்கின்றேன். பாருங்க, இந்த ஆன்மீக பயணம் எவ்வளவு அழகா படிப்படியா முன்னேறுது. முதல்ல தூய்மையா வாழணும்னு ஒரு ஆசை, ம், அப்புறம் முழு மனசோட கடவுளை தேடுறது, ம். அதுக்கப்புறம் அவர் வார்த்தையை இதயத்துல வைக்கிறது. இப்ப இதயத்துல வச்ச அந்த வார்த்தை உதடுகள் வழியா வெளிய வருது. ஆமா. அதாவது நாம உள்வாங்கின நன்மைய, நம்ம அனுபவிச்ச கடவுளோட அன்ப நமக்குள்ளே வச்சுக்காம, மத்தவங்களுக்கும் பகிர்ந்து கொடுக்கணும். ம். இதுதானே நற்செய்தி அறிவிப்போட அடிப்படை. ஆமா, இது ஒரு கட்டாய கடமையா இல்லாம உள்ளத்துல பொங்கி வர்ற ஒரு மகிழ்ச்சியோட வெளிப்பாடா இருக்குது. கடவுளோட வார்த்தையால நிரம்புன ஒரு இதயம் அத பத்தி பேசாம அமைதியா இருக்கவே முடியாது. அது தானாவே உதடுகள் வழியா வெளியே வரும். நம்ம பேச்சுகள் மத்தவங்கள பத்தின வீண் அரட்டையா இல்லாம கடவுளோட பெருமைகளை பேசுற பேச்சுகளா மாறணும். அருமை. இறுதியான வசனம் 14. பெரும் செல்வத்தில் மகிழ்ச்சி அடைவது போல் நான் ஒழுங்குமுறைகளை பின்பற்றுவதில் மகிழ்ச்சியுறுகின்றேன். இதுதான் அந்த வாசகப் பகுதியோட உச்சக்கட்டம்னு நான் நினைக்கிறேன். எவ்வளவு அற்புதமான ஒரு புரட்சிகரமான ஒப்பீடு. ஆமா, இந்த உலகம் எதுல மகிழ்ச்சி இருக்குன்னு சொல்லுது? பணம், புகழ், சொத்து, அதிகாரம். இதுலதான் உண்மையான சந்தோஷம் இருக்குன்னு நம்மள நம்ப வைக்க முயற்சி பண்ணுது. ஆனா திருப்பாடல் ஆசிரியர் அந்த உலக கண்ணோட்டத்தையே தலைகீழா மாத்துறாரு. எப்படி? ஒருத்தருக்கு பெரிய புதையல் கிடைச்சா எவ்வளோ சந்தோஷப்படுவாரோ, ஒருத்தருக்கு லாட்டரியில பல கோடி கிடைச்சா எவ்வளோ ஆனந்தப்படுவாரோ, அதை விட பெரிய மகிழ்ச்சி கடவுளோட ஒழுங்குமுறைகளை பின்பற்றுவதில் இருக்குன்னு சொல்றாரு. கடவுளோட கட்டளைகள் ஒரு சுமையா தெரியலாம். இத செய்யாத, அதை செய்யாதேன்னு நம்ம சுதந்திரத்தை பறிக்கிற மாதிரி தோணலாம். ம், ஆனா நாம அவரை முழு மனசோட தேடி அவர் வார்த்தையை இதயத்துல வச்சு அதன்படி வாழ பழகும்போது ஒரு அதிசயம் நடக்குது. அந்த கட்டளைகள் சுமையா தெரியறதில்ல. அது அன்பின் வேலிகளா தெரியுது. ஆமா, நம்மள பாதுகாக்கிற அன்பின் வேலியா, நமக்கு வழிகாட்டுற ஒளியா, வற்றாத மகிழ்ச்சியோட ஊற்றா தெரியுது. ஒரு பெரிய செல்வத்தை நாம எப்படி பத்திரமா பூட்டி வைப்போமோ அது மாதிரி கடவுளோட வார்த்தைகளை நம்ம பொக்கிஷமா பாதுகாக்க ஆரம்பிப்போம். அப்போ நம்ம ஆன்மீக பயணம் ஒரு போராட்டமா இல்லாம ஒரு ஆனந்தமான பயணமா மாறும். சரிதான். சுருக்கமா சொல்லணும்னா இந்த 6 வசனங்களும் ஒரு முழுமையான ஆன்மீக பயணத்துக்கான வழிகாட்டி மாதிரி. தூய்மையா வாழணுன்ற ஏக்கத்துல ஆரம்பிச்சு முழு மனசோட கடவுளை தேடி அவர் வார்த்தையை இதயத்துல வச்சு அத ஒரு மாணவனை போல கத்துக்கிட்டு அப்புறம் அத மத்தவங்களுக்கு மகிழ்ச்சியோட அறிவிச்சு கடைசியில உலகத்தோட செல்வத்தை விட மேலான மகிழ்ச்சியை அதுல கண்டுபிடிக்கிறது எப்படின்னு ஒரு தெளிவான வரைபடத்தை இது நமக்கு காட்டுது. ஆமா, ஆமா. அதனால இந்த நிகழ்வை பார்க்குற ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு இந்த வாசகங்கள்ல இருந்து ஒரே ஒரு வரிய, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வரிய உங்க இதயத்துல ஆழமா வச்சுக்கோங்க. அது உமது வாக்கை என் இதயத்தில் இருத்தியுள்ளேன் என்பதாக இருக்கலாம், இல்லனா எனக்கும் விதிமுறைகளை கற்பித்தருளும் என்பதாக இருக்கலாம். அந்த ஒரு வார்த்தை மட்டும் இன்னைக்கு நாள் முழுக்க உங்களோட செயல்களை, பேச்ச, சிந்தனைகளை வழிநடத்தட்டும். அதோட வல்லமையை நீங்க நிச்சயமா உணர்வீங்க. சாலமோன் கேட்ட ஞானம்ங்கிறது வேற ஒன்றும் இல்ல, கடவுளோட வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறது தான். ஞானம்ங்கிறது வெறும் அறிவு கூர்மை இல்ல, அது பாவத்திலிருந்தும் தவறான முடிவுகளிலிருந்தும் நம்மள காக்கிற ஒரு கேடயம். அந்த வார்த்தைய நம்ம புத்தகத்துல மட்டும் இல்ல, நம்ம இதயத்துல சேமிச்சு வைக்கணும். இந்த மனநிலை தான் உண்மையான ஆன்மீக முதிர்ச்சி இல்லையா? சந்தேகமே இல்ல. இப்போ நாம நற்செய்திக்கு வருவோம். மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 6 வசனங்கள் 30லிருந்து 34 வரை. இதுல 30வது வசனம் அந்த காட்சியே ஆரம்பிச்சு வைக்குது. திருத்தூதர்கள் இயேசுவிடம் திரும்பி வந்து தாங்கள் செய்தவை, கற்பித்தவை அனைத்தையும் அவரிடம் தெரிவித்தார்கள். அவங்களோட மனநிலைய நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஒரு பெரிய ஊழிய பயணத்தை முடிச்சிட்டு வராங்க. ஆமா, ஒரு பக்கம் பயங்கர உற்சாகம், கடவுளோட சக்தி தங்களுக்குள்ள செயல்பட்டதை முதல் முறையா உணர்ந்திருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் கடுமையான ஒரு களைப்பு, உடலளவிலும் சரி மனதளவிலும் சரி. சரி, அவங்க இயேசு கிட்ட எல்லாத்தையும் சொல்றாங்க. அப்போ இயேசுவோட பதில் என்னவா இருக்குது? அதுதான் இங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அவர் சரி உங்க ரிப்போர்ட் என்ன அப்படியெல்லாம் கேட்கல. இல்ல, அவர் அவங்களோட களைப்ப பாக்குறார். வசனம் 31ல சொல்றார், நீங்கள் பாலை நிலத்திலுள்ள தனிமையான ஒரு இடத்திற்கு சென்று சற்று ஓய்வெடுங்கள். ஆஹா, அவரோட கரிசனைய பாருங்க. ஒரு வேலை முடிஞ்சதும் அடுத்த வேலை என்னன்னு கேட்காம முதல்ல அவங்களோட நலனை பத்தி விசாரிக்கிறார். கண்டிப்பா. பணி செய்யறது மட்டும் முக்கியம் இல்ல, ஓய்வெடுப்பதும் நம்மை நாமே புதுப்பிச்சுக்கிறதும் ரொம்ப அவசியம்னு இயேசுவே இங்க சொல்லி கொடுக்கிறார். அதே வசனத்துல ஒரு வரி வருது, உண்பதற்கு கூட அவர்களுக்கு நேரம் கிடைக்கவில்லை அப்படின்னு. ஆமா, அது அவங்களோட பணிச்சுமையோட தீவிரத்தை காட்டுது. சாப்பிட கூட நேரம் இல்லாம ஊழியம் செஞ்சிருக்காங்க. அப்போ
இயேசு அவங்களோட அந்த அடிப்படை தேவையை கூட கவனிக்கிறாரு. சரி, அவங்க ஓய்வெடுக்க போறாங்க. ஆமா, ஒரு படகுல ஏறி தனிமையான ஒரு இடத்துக்கு போறாங்க. ஆனா இங்கதான் ஒரு திருப்பம் ஏற்படுது. மக்கள் ஆமா, மக்கள் அவங்க போறத பாத்துடுறாங்க. பார்த்துட்டு சும்மா நிக்கல. வசனம் 33 சொல்லுது, எல்லா நகரங்களிலிருந்தும் கால்நடையாக ஓடி அவர்களுக்கு முன்பாகவே அந்த இடத்தை அடைகிறார்கள். யோசிச்சு பாருங்க, படகுல போறவங்கள விட வேகமா கரையோரமா ஓடி போய் அந்த இடத்துல நிக்கிறாங்க. இது அவங்களோட ஆன்மீக தேடலையும் தாகத்தையும் காட்டுது இல்லையா? நிச்சயமா, அவங்களோட சொந்த வேலைகள் கவலைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு இயேசுவோட வார்த்தையை கேட்கணும்னு அவ்வளவு தூரம் ஓடி வராங்கன்னா அது சாதாரண ஆர்வம் இல்ல, ஆழமான நம்பிக்கை. சரி, இப்போ இயேசுவும் சீடர்களும் கரையில இறங்குறாங்க. அங்க ஒரு பெரிய மக்கள் கூட்டம் அவங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அவங்களோட ஓய்விப்ப தடைப்பட்டுடுச்சு. ஆமா, இப்போ இயேசுவோட மனநிலை எப்படி இருந்திருக்கும்? எரிச்சல் அடைஞ்சாரா? இல்ல, அங்கதான் அந்த வாசகத்தோட உச்சகட்டமே இருக்கு. வசனம் 34. ஆமா, இயேசு கரையில் இறங்கிய போது பெருந்திரளான மக்களைக் கண்டார். அவர்கள் ஆயன் இல்லாத ஆடுகளைப் போல் இருந்ததால் அவர்கள் மீது பரிவு கொண்டார். அந்த வார்த்தை பரிவு கொண்டார். இது வெறும் அனுதாபம் இல்லையே. இல்லவே இல்ல, இது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வர்ற ஒரு இரக்கம். மூல மொழியில இது ஒரு ரொம்ப ஆழமான உணர்ச்சியை குறிக்கிற வார்த்தை. ஆயன் இல்லாத ஆடுகள் அப்படிங்கிற அந்த உருவகம் அது எதை குறிக்குது? வழிகாட்டுதல் இல்லாத ஒரு நிலை, பாதுகாப்பு இல்லாத ஒரு உணர்வு, சிதறிப்போன ஒரு சமூகம், முக்கியமா ஒரு ஆன்மீக பசி. அவங்களுக்கு சரியான வழியை காட்ட ஒரு நல்ல தலைவர் இல்ல. அதனாலதான் இயேசு அவங்களோட உடல் தேவையை விட அவங்களோட ஆன்மீக தேவையை முதல்ல பாக்குறாரு. கரெக்டா சொன்னீங்க. அதனாலதான் அவர் அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார். அவங்களோட ஆன்மாவின் பசிய முதல்ல போக்குறார். இப்போ இதை இன்றைய அல்லேலூயா பதிலுரை வாசகத்தோட இணைச்சு பார்க்கலாமா? யோவான் நற்செய்தி அதிகாரம் 10 வசனம் 27. ரொம்ப அருமையான ஒரு இணைப்பு. அது என்ன சொல்லுது? என் நாடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன, எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன. ஆஹா, அப்போ மார்க் நற்செய்தியில நாம பாக்குற ஆயன் இல்லாத ஆடுகள் அப்படிங்கிற பிரச்சனைக்கு யோவான் நற்செய்தியில இயேசுவே நல்ல ஆயன் அப்படிங்கிற தீர்வு கிடைக்குது. ஆமா, அங்க ஓடி வந்த மக்கள் அவங்க இயேசுவோட குரலை கேட்டு அவரை பின்தொடர்ந்து வந்த ஆடுகள். அதனாலதான் இயேசு கோவப்படல, எரிச்சல் அடையல, தன்னோட ஓய்வையும் பொருட்படுத்தாம அவங்களோட ஆன்மீக பசிய போக்குறார். இதுதான் ஒரு உண்மையான ஆயனோட அடையாளம் இல்லையா? கண்டிப்பா. சரி, இந்த வாசகம் நமக்கு, அதாவது இதை கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு என்ன சொல்லுது? ஒரு நல்ல கேள்வி. நம்ம வாழ்க்கையும் சில நேரங்கள்ல ரொம்ப பரபரப்பா இருக்குது, ஓய்வே இல்லாம ஓடிக்கிட்டே இருக்கோம். அந்த மாதிரி நேரங்கள்ல இயேசு நம்மையும் சற்று ஓய்வெடுங்கள்னு அழைக்கிறார். அந்த அழைப்புக்கு நாம செவி கொடுக்கிறோமா? அது ஒரு முக்கியமான கேள்வி. இன்னொரு பக்கம், நாம எப்போவாவது ஆயன் இல்லாத ஆடுகளை போல வழிகாட்டுதல் இல்லாம எங்க போறதுன்னு தெரியாம ஒரு குழப்பத்துல உணர்ந்திருக்கிறோமா? நிச்சயமா உணர்ந்திருப்போம். அந்த நேரங்கள்ல நம்மளோட நல்ல ஆயனான இயேசுவோட குரலை நம்ம தேத்தோமா, இல்ல நம்ம சொந்த வழியில போக முயற்சி பண்றோமா? இன்னொரு சிந்தனையும் இருக்கு. நம்மளோட ஓய்வு மத்தவங்களோட தேவையால தடைப்படும் போது நம்மளோட மனநிலை என்னவா இருக்கு? நாம இயேசுவை போல இரக்கம் கொள்றோமா, இல்ல என்னடா இது இப்பதான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினைச்சான்னு எரிச்சல் அடைறோமா? ஆழமான ஒரு சுய பரிசோதனைக்குரிய கேள்வி அது. ஆமா. இறுதியா ஒரு சிந்தனை. இயேசு திருத்தூதர்களுக்கு ஓய்வு கொடுக்க நினைச்சாரு. ஆனா அந்த ஓய்வு மக்களின் தேவையால தடைப்பட்டுச்சு. சில நேரங்கள்ல நம்மளோட உண்மையான ஓய்வுங்கிறது சும்மா செயலற்று இருக்கிறதுல இல்ல. அப்போ எதுல இருக்கு? கடவுளோட சித்தத்தின்படி இரக்கத்தோட செயல்படுறதுல இருக்கு. நம்ம செய்யற இரக்கச் செயல்களே சில சமயம் நமக்கு மிகப்பெரிய ஆன்மீக புத்துணர்ச்சியையும் அமைதியும் கொடுக்கக்கூடும். ரொம்ப அழகா சொன்னீங்க. அர்த்தமுள்ள செயல்ல ஈடுபடும் போது கிடைக்கிற ஓய்வு, இதே நாம இன்னைக்கு சிந்திச்சு பார்ப்போம். ஒரு பக்கம் இயேசு ஓய்வோட அவசியத்தை சொல்றாரு, மறுபக்கம் தன்னோட ஓய்வையே ஒதுக்கி வச்சுட்டு மக்களுக்கு போதிக்கிறாரு. அப்ப நாம எதை பின்பற்றுறது? ஓய்வெடுக்கிறதா இல்ல ஓயாம உழைக்கிறதா? மிக முக்கியமான கேள்வி. இந்த 3 வாசகங்களையும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவங்களோட சிந்தனைகளையும் இணைச்சு பார்க்கும்போது இதுக்கான பதில் நமக்கு கிடைக்குது. திருத்தந்தை என்ன சொல்றாரு? அவர் சொல்றாரு, இயேசு முன்மொழியும் ஓய்வு என்பது உலகை விட்டு ஓடுவதல்ல, ஒரு சுயநலத்துக்காக பின்வாங்குவதும் அல்ல. ஆமா. இன்றைய நற்செய்தி உண்மையான ஓய்வுக்கும் உண்மையான இரக்கத்துக்கும் உள்ள தொடர்பை காட்டுது. திருத்தந்தை பிரான்சிஸ் சொல்றாரு, நாம் சரியாக ஓய்வெடுக்க கற்றுக்கொண்டால் மட்டுமே பிறர் மீது உண்மையான இரக்கம் காட்ட முடியும்.
இது எவ்வளவு உண்மை. நம்ம பார்த்த அந்த CEO நிகழ்வுல அவரோட ஓய்வில்லாத ஓட்டம், பசியோட இருந்த அந்த பையனை பார்க்க முடியாதபடி அவர் கண்ணை மறைச்சிடுச்சு. ஓய்வில்லாத இதயம் காலப்போக்குல கடினமாகிடும். அப்படியானா இயேசு அழைச்ச அந்த ஓய்வுனா என்ன? திருத்தந்தை உள் பாலைவனம் அப்படின்னு ஒரு அழகான கருத்தை சொல்றாரு. உள்பாலைவனமா? ஆமா, இயேசு திருத்தூதர்களை பாலைவனத்துக்கு அழைச்ச மாதிரி நாமும் நம்ம அன்றாட வாழ்க்கையோட சத்தங்களுக்கு நடுவுல கடவுளோட தனித்திருக்க ஒரு உள் பாலைவனத்தை உருவாக்கணும்னு சொல்றாரு. அது அமைதியான ஜெபமா இருக்கலாம், திருவிவிலிய வாசிப்பா இருக்கலாம், அல்லது சில நிமிடங்கள் அமைதியா நம்மளையே சிந்திச்சு பாக்குறதா கூட இருக்கலாம். அருமையான விளக்கம். அந்த உள் பாலைவனத்துல நாம கடவுளோட அருளால நிரப்பப்படும் போதுதான் நம்ம இதயம் மத்தவங்களோட தேவையை பார்க்கற அளவுக்கு மென்மையாகுது. கரெக்ட். நாம அந்த CEO மாதிரி பரபரப்புலயும் காரியங்களை முடிக்கிற அவசரத்திலயும் ஓடிக்கிட்டே இருந்தா நம்மளால மத்தவங்க மேல இரக்கம் கொள்ள முடியாது. அப்போ அந்த ஓய்வுங்கிறது இரக்கத்தோட எதிரி இல்ல, அதுதான் இரக்கத்தோட பிறப்பிடம். அதனாலதான் இயேசுவால தன் ஓய்வை ஒதுக்கி வைக்க முடிஞ்சது. ஏன்னா அவர் எப்போதுமே தந்தையோடு இணைஞ்சிருந்தாரு. அவருடைய உள் பாலைவனம் எப்போதுமே செழிப்பா இருந்துச்சு. அந்த ஆன்மீக ஓய்வுல இருந்து தான் அவருடைய இரக்கம் ஊற்றெடுத்துச்சு. திருத்தந்தை பிரான்சிஸ் கேட்கிற மாதிரி நாமும் நம்மள கேட்டுக்குவோம். நான் என் நாள்ல கொஞ்ச நேரம் நின்னு நிதானிக்கிறேனா, கடவுளோட தனித்திருக்க நேரம் ஒதுக்குறனா, இல்ல எப்போதுமே எதையாவது செஞ்சு முடிக்கிற அவசரத்துல ஓடிட்டு இருக்கிறனா? சாலமோன் ஞானத்தை கேட்டார். திருப்பாடல் ஆசிரியர் கடவுளோட விதிமுறைகள்ல மகிழ்ச்சி கண்டார். இயேசு தான் சீடர்களுக்கு ஓய்வு கொடுக்க விரும்பினார், ஆனா மக்களோட தேவையில இரக்கம் கொண்டார். இந்த வாசகங்கள் நமக்கு சொல்றது இதுதான். கடவுளோட நேரம் செலவழிச்சு ஞானத்தோட வாழுங்க. அந்த ஆன்மீக ஓய்வு உங்களை சுத்தி இருக்கிறவங்க மேல இரக்கம் கொள்ளும் மென்மையான இதயத்தை உங்களுக்கு தரும். நமது ஓய்வு பிறர் மீது இரக்கம் கொள்ளும் இதயத்தை நமக்கு தரட்டும். ஆமென். இந்த ஆழமான பார்வை உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் என்று நினைத்தால் மற்றவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நற்செய்தியின் தூதராக இறையாட்சியை எடுத்துரையுங்கள். நன்றி. மீண்டும் நாளை சிந்திப்போம். இயேசுவுக்கே புகழ். அன்னை மரியே வாழ்க. எனக்கு விதிமுறைகளை கற்பித்தருளும். ஆண்டவரே எனக்கு விதிமுறைகளை கற்பித்தருளும். இளைஞர் தம் நடத்தையை மாசற்றதாய் காத்துக் கொள்வது எவ்வாறு உம் வாக்கை கடைப்பிடிப்பதால் அன்றோ. முழு மனத்தோடு நான் உம்மை தேடுகின்றேன். உம் கட்டளைகளை விட்டு என்னை விலக விடாதேயும். ஆண்டவரே எனக்கு விதிமுறைகளை கற்பித்தருளும். உமக்கெதிராய் நான் பாவம் செய்யாதவாறு உமது வாக்கை என் இதயத்தில் இருத்தியுள்ளேன். ஆண்டவரே நீர் போற்றுதற்கு உரியவர். எனக்கு விதிமுறைகளை
கட்டித்தருளும். ஆண்டவரே எனக்கு விதிமுறைகளை கட்டித்தருளும். அடைவது போல் நானும் ஒழுங்குமுறைகளின்படி நடப்பதில் மகிழ்ச்சியுறுகின்றேன். ஆண்டவரே எனக்கு விதிமுறைகளை கற்பித்தருளும். விதிமுறைகளை கற்பித்தருளும்.